السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، نبينا وإمامنا وقدوتنا محمد صلى الله عليه وسلم، الذي أدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده، والصلاة ربي والسلام عليه. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ربي زدني علما ربي ارحمهما كما ربياني صغيرا. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் சகோதரர்களே சகோதரிகளே, இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து அதில் அரசனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், இந்த இஸ்லாத்திற்கு வேண்டி பல தியாகங்களை செய்த சஹாபாக்களின் மீதும், தாபிஈன்களின் மீதும், இமாம்களின் மீதும் மற்றும் இதை செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நோக்கத்தை வைத்திருக்கின்றான். மிருகங்களை படைத்திருக்கிறான் என்றால் அதற்கு ஒரு நோக்கம், மனிதர்களை படைத்திருக்கிறான் என்றால் அதற்கு ஒரு நோக்கம். இந்த உலகத்தில் நம்மளுடைய இஷ்டத்திற்கு வாழ்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைக்கவில்லை. அவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகின்ற வசனத்தை நாம் பார்த்தால், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்கு வேண்டி மட்டும்தான் அவர்களை நான் படைத்தேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அந்த நோக்கத்தில் இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் இந்த காரியத்தை செய்தால் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது, மனிதர்கள் இந்த காரியத்தை செய்தால் அவர்களுக்கு நரகம் இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து வைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் ஒரு தவறான காரியத்தை செய்தால் அவனுக்கு தீமை உண்டு. ஒருவேளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலேயே அந்த மனிதனை தண்டித்து விடுவான். அல்லதென்று சொன்னால் ஒரு மனிதன் ஐவேளை தொழுகையை தொழக்கூடியவனாக இருக்கின்றான், அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்த காரியத்தை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான், அல்லாஹ்விற்கு பிடிக்காத காரியத்தை தவிர்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த அடியான் அல்லாஹ்விற்கு வேண்டி செய்கின்றான். அந்த அடியானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சோதனையை கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அந்த மனிதன் தொழக்கூடியவனாக இருக்க மாட்டான், அந்த தொழுகையை விடக்கூடியவனாக அந்த மனிதன் மாறி விடுவான். நான் அல்லாஹ்விற்காக எல்லா காரியத்தையும் செய்தேனே, அல்லாஹ்விற்காக தொழுதேனே, அல்லாஹ்விற்காக நல்ல அமல்களை செய்தேனே, ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை சோதித்து விட்டானே என்று கூறி அந்த மனிதனுக்கும் அல்லாஹ்விற்கும் இருக்கக்கூடிய தொடர்பை அந்த மனிதன் முறித்துக் கொள்கின்றான். நஅூது பில்லாஹ். அல்லாஹ் எதற்காக மனிதர்களுக்கு சோதனை தருகின்றான்? நல்ல அமல்களை செய்கின்றோம், ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியானுக்கு சோதனை தருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த மனிதனை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவனுக்கு ஒரு நல்ல காரியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரை யுஸிபு மின். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாராவது ஒரு மனிதனை சோதித்தால் என்றால் அவனுக்கு ஒரு நல்ல காரியத்தை வைத்திருக்கிறான். அப்படித்தானே மனிதர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனை தந்து விட்டால் என்று சொன்னால் அல்லாஹ்வை ஏசக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய தொடர்பை முறிக்கக்கூடியவர்களாகவும் தானே இருக்கின்றோம். மனிதர்களுடைய வாழ்க்கையில் எந்த மனிதனுக்கு சோதனை இல்லாமல் இருந்திருக்கின்றது? எல்லா மனிதர்களுக்கும் சோதனை தான். வியாபாரத்தில் சோதனை இருக்கலாம், அல்லது பெற்றோர்களிடத்தில் சோதனை இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் சோதனை இருக்கலாம்,
அல்லது மனைவியின் மீது சோதனை இருக்கலாம். ஏதாவது ஒரு காரியத்தின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனை எல்லா மனிதர்களுக்கும் தந்து கொண்டேதானே இருக்கின்றான். எதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனை தருகின்றான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பரிசோதித்து பார்த்திருக்கின்றான். இந்த சோதனை தந்ததற்கு பிறகும் அந்த கஷ்டத்தில் அல்லாஹ்வை இவன் அழைக்கின்றானா என்று பார்ப்பதற்காக அல்லாஹ் ஒரு சோதனையை தந்து விடுகின்றான். அந்த சோதனையை இந்த மனிதன் ஏதோ ஒரு பெரிய காரியமாக நினைத்து கொண்டு அல்லாஹுடைய தொடர்பை முறிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமே. சிந்தித்து பார்க்க வேண்டாமா சகோதரர்களே? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகின்ற வசனத்தில் அஹஸிபன் நாஸ் அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று ஒரு மனிதன் கூறிவிட்டால் அவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்காமல் விட்டு விடுவானா? இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான் அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னah, சோதனை வராமல் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாமா? அந்த சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று மிகவும் சாதாரணமான ஒரு வேலையாம். சோதனை உங்களுக்கு வராமல் அந்த சொர்க்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்து விடுவேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் சில கஷ்டங்களை தியாகங்களை செய்தாக தானே வேண்டும் சகோதரர்களே. நம் வரலாற்றை எடுத்து படித்து பார்த்தால் தெரியும், எந்த நபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனையை கொடுக்காமல் இருந்திருக்கின்றான். அவன் இந்த உலகத்தில் அனுப்பிய எல்லா நபிமார்களுக்கும் சோதனை. இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சோதனை. ஆனால் அவர்கள் அந்த சோதனையை சாதனைகளாக மாற்றினார்கள். அல்லாஹ் பட்டத்தை கொடுத்தான், ஹலீலுல்லாஹ், அல்லாஹுடைய நண்பன் என்கின்ற பட்டத்தை கொடுத்தான். முஹம்மது நபிக்கும் சோதனை வந்தது. அவர்களும் சோதனையை பொறுமையை கற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் பட்டத்தை கொடுத்தான், ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பன் என்ற தேர்வை கொடுத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சஹாபாக்களுடைய பட்டியலை எடுத்து பார்த்தால் எல்லா சஹாபாக்களுக்கும் சோதனை. எதற்காக அல்லாஹ் இந்த சோதனையை கொடுத்தான்? அஹத், அல்லாஹ் ஒருவன் தான் என்று கூறிய ஒரே வாக்கிற்காக எத்துணை சோதனையை பிலால் அவர்களுக்கு கொடுத்தான். சுட்டெரியும் மக்கத்து மண்ணில் பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போட்டு பிரட்டினார்களே, ஆனாலும் அவருடைய நாவிலிருந்து அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்று அவர்கள் கூறினார்களே. சகோதரர்களே, அந்த சோதனையை விட என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக சோதனை வந்து விட்டதா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா சகோதரர்களே? ஒரு சிறிய வரலாற்றை நாம் பார்க்கலாம். உம்மு சலமா அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹுமா, இரண்டு சஹாபாக்கள் இருந்தார்கள், கணவன் மனைவியாக. மக்காவில் மிகவும் பாசத்துடன் வாழ்ந்த அந்த சஹாபா, இரண்டு சஹாபாக்கள். உம்மு சலமாவிடம், உன்னுடைய உயிர் யார், இந்த உலகத்திலே உனக்கு பிடித்த மனிதர்கள் யார் என்று கேட்டால் அந்த பெண்மணி கூறுவார், அந்த சஹாபா கூறுவார், அபு சலமா என்று கூறுவார்கள். அபு சலமாவிடம் கேட்டாலும் அபு சலமா கூறுவார், உம்மு சலமா தான் எனக்கு மிகவும் பிடித்த மனைவி. சுப்ஹானல்லாஹ், மிகவும் பாசத்துடன் வாழ்ந்தார்கள். அவர்களை பார்த்து பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பொறாமை கொள்வார்களாம். அல்லாஹ், உம்மு சலமாவும் அபு சலமாவுடைய ஜோடியை பாருங்கள், அவ்வளவு பாசத்துடன் வாழ்ந்த அந்த ஜோடிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகின்றான், ஹிஜ்ரத் செய்வதற்கு வேண்டி மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சஹாபாக்கள் எல்லாம் தயாராகி விட்டார்கள். அபு சலமாவும் தயாராகி விட்டார், உம்மு சலமாவும் தயாராகி விட்டார்கள். உம்மு சலமாவுக்கு ஒரு சிறிய பிள்ளை இருக்கின்றது, கை குழந்தை. அந்த குழந்தையை எடுத்து 3 நபர்களும் தயாராகி விட்டார்கள். அபு சலமா ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டு விட்டார். உம்மு சலமாவை அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் பிடித்து வைத்தார்கள். நீ ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்றால் இந்த குழந்தையை இந்த இடத்திலேயே விட்டு நீ வேண்டுமானாலும் ஹிஜ்ரத் செய்து விடு என்று உம்மு சலமாவை பார்த்து கூறினார்கள். உம்மு சலமாவிற்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அபு சலமா அவர்கள் ஹிஜ்ரத் செய்து விட்டார்கள். காரணம், இது அல்லாஹுடைய கட்டளை. அல்லாஹுடைய கட்டளைக்கு நாம் மாறு செய்யக்கூடாது தானே. அபு சலமா அவர்கள் ஹிஜ்ரத் செய்து விட்டார்கள். தினந்தோறும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அதே இடத்தில் வந்து, அபு சலமாவே என்னை அழைத்து சென்று விடு, அபு சலமாவே இந்த முஷ்ரிக்கீன்களிடத்திலிருந்து என்னை அழைத்து சென்று விடு என்று அழுது கொண்டே இருப்பார்கள் தினந்தோறும்.
ஒரு கட்டத்தில் முஷ்ரிக்கீன்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாமல் உம்மு சலமாவை பார்த்து கூறுவார்கள், உம்மு சலமாவை நீயும் உன்னுடைய குழந்தையும் சென்று விடுங்கள் என்று கூறுவார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு 500 கிலோமீட்டர் இருக்கின்றது. அந்த கை பிள்ளையை வைத்து 500 கிலோமீட்டர் நடந்தே ஹிஜ்ரத் செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அந்த காலங்கள் முடிந்ததற்கு பிறகும் மதீனாவில் அவருடைய காலங்களை ஆரம்பித்துக் கொள்கின்றார்கள் அபூ சலமாவிடம். அதே போன்று அதைவிட அதிகமாக பாசம் ஏற்பட்டு விட்டது அவர்களுக்கெல்லாம். மிகவும் பாசத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இருவரும். திடீரென்று அல்லாஹுடைய கட்டளையின்படி அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவருடைய மனைவிக்கு தாங்கிக் கொள்ள முடியுமா அந்த சங்கடங்கள்? இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை விட மிகவும் பாசமத்தை கொண்டவர்கள் தான் உம்மு சலமாவும் அபூ சலமாவும். அபூ சலமா அவர்கள் மரணித்து விட்ட இந்த காரியத்தை உம்மு சலமா அவர்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனக்கு உலகமே அபூ சலமா தான், அபூ சலமாவை விட்டவர்கள் எனக்கு யாருமே இல்லை என்கின்ற அந்த நேரத்தில் அபூ சலமாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து விட்டானே, நான் என்ன செய்வேன் என்று அழுது கொண்டே இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சலமாவுடைய மையத்தை பார்ப்பதற்கு வேண்டி வருகின்றார்கள். பின்பு உம்மு சலமாவிடம் கூறுகின்றார்கள், உம்மு சலமாவே நீ அழுது கொள்ளாதே, உனக்கு நான் ஒரு துஆவை கற்றுத்தருகின்றேன். அந்த துஆவை நீ தினந்தோறும் உன்னுடைய இத்தாவுடைய காலம் முடியதோறும் நீ அந்த துஆவை ஓதிக்கொண்டே இரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அபூ சலமாவை விட சிறந்த ஒன்றை உனக்கு தருவான் என்று கூறினார்கள். உம்மு சலமா அவர்களுக்கு இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், என்னுடைய உலகமே அபூ சலமா தானே, என்னுடைய வாழ்க்கையே அபூ சலமா தானே, அந்த அபூ சலமாவை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை தருவானா என்று ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அல்லாஹுடைய கட்டளை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை இந்த துஆவை ஓதுவதற்காக. ஆகையால் அவருடைய இத்தாவுடைய காலம் முடியும் வரை அந்த துஆவை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அந்த துஆவை ஓதிக்கொண்டே இருக்கின்ற நேரத்தில் அவருடைய இத்தாவுடைய காலம் முடிந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமாவை பார்ப்பதற்கு வேண்டி வருகின்றார்கள். உம்மு சலமாவே, உன்னை நான் திருமணம் செய்வதற்கு தயார். சுப்ஹானல்லாஹ். யார் கூறிய வாக்கு சகோதரர்களே? மனிதர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மு சலமா அவர்கள் கூறினார்கள், அபூ சலமாவை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு ஒரு மனிதனை தந்து விடுவானா என்று நான் எண்ணிக்கொண்டேன். ஆனால் இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூ சலமாவுடைய தலைவனையே எனக்கு கணவனாக மாற்றி விட்டார். சுப்ஹானல்லாஹ். சோதனை வந்தது. அவர்கள் அல்லாஹ்வின் பக்கமே நின்று கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை கொடுத்தார். இன்று நாம் பார்க்கின்றோமா இல்லையா? சிறிய சிறிய காரணத்திற்காக, சிறிய சிறிய பிரச்சனைக்காக கணவன் மனைவிக்குள் சண்டை இருக்கின்றது. சிறிய பிரச்சனையினால் அவர்கள் தற்கொலை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். சிறிய பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். காரணம் எதுவும் இல்லை, பரீட்சையில் சிறிது மதிப்பெண்களை அவர்கள் குறைவாக எடுத்திருக்கின்ற காரணத்தால் அவர்கள் தற்கொலை செய்யக்கூடியவர்களை நாம் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். அவர்களுடைய ஈமான் எங்கே போய்விட்டது சகோதரர்களே? அந்த சிறு பிள்ளைகளுக்கு அந்த ஈமான் இல்லை என்று சொன்னார், அவருடைய பெற்றோர்கள் அந்த ஈமானை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு எங்கே போய்விட்டார்கள்? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? சிறிய சிறிய பிரச்சனையை கொண்டு அவர்கள் எனக்கு பெரிய பிரச்சனை வந்து விட்டது, நான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கே எனக்கு பிடிக்கவில்லை என்று அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடியவர்களாக இருக்கின்றார்களே. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றை நாம் படித்திருக்கின்றோமே தான். அவருடைய வரலாற்றை எடுத்து படித்து பார்த்தால் தெரியும். அவர்கள் முதலில் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக அவர்கள் ஒரு அடிமையாக இருந்தார்கள் ஒரு பெண்மணிக்கு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்ற அந்த நேரத்தில், இஸ்லாத்தை பரப்பக்கூடிய அந்த நேரத்தில்
ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி காதில் விழுகின்றது. முஹம்மது நபி ஒரு மார்க்கத்தை பரப்புகின்றார்கள். அந்த மார்க்கத்தில் எல்லோரும் சமம்தான், பணக்காரனோ ஏழையோ இல்லை, பணக்காரனும் சமம்தான், ஏழையும் சமம்தான், கருப்பனும் சமம்தான், வெள்ளையினும் சமம்தான் என்று ஒரு மார்க்கத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மார்க்கத்தை படிக்கின்றார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த காரியம் ஹப்பாபுடைய தலைவிக்கு தெரிய வருகின்றது. தெரிந்த அதே நேரத்தில் ஹப்பாபுக்கு சோதனை வந்து விடுகின்றது. தாங்கிக் கொள்ள முடியாத சோதனை. சுப்ஹானல்லாஹ். ஹப்பாபுடைய அந்த தலைவி மிகவும் கடுமையான சோதனையை அந்த ஹப்பாபுக்கு தெரிகின்றார். ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுடைய ஃபதஹ் மக்காவுக்கெல்லாம் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹப்பாபை பார்த்து கூறுகின்றார்கள், ஹப்பாபே, நீ எல்லாம் எனக்கு முன்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாய், நீங்கள் எல்லாம் பல கஷ்டங்களை இந்த இஸ்லாத்திற்காக தியாகம் செய்திருக்கின்றீர்கள். அதில் ஏதாவது ஒரு கஷ்டத்தை எனக்கு கூறு ஹப்பாபே, என்னுடைய ஈமானை நான் உறுதிப்படுத்திக் கொள்கின்றேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். உடனே ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், யா அமீருல் முஃமினீன் அவர்களே என்று கூறி ஹப்பாவுடைய சட்டையை அவிழ்த்து ஹப்பாவுடைய முதுகை அமீருல் முஃமினினிடத்தில் காண்கின்றார்கள். அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த முதுகை பார்த்து கூறுகின்றார்கள், வல்லாஹி, இந்த முதுகை போன்று நான் இந்த உலகத்தில் வேறு எந்த முதுகையும் நான் பார்த்ததே இல்லை என்று கூறுகின்றார்கள். காரணம், எல்லா இடத்திலும் ஹப்பாபுக்கு காயம் ஏற்பட்டு விடுகின்றது. அந்த ஹப்பாபை என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஹப்பாவுடைய கையை இருவரும், ஹப்பாவுடைய கால்களை இருவரும் பிடித்து கொண்டு கற்களை எரித்து அந்த கற்களில் அவருடைய முதுகை போட்டு தேய்த்து கொண்டே இருப்பார்களாம். ஒரு கட்டத்தில் அந்த நெருப்பு அணைந்து விடுமாம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முதுகில் வரக்கூடிய அந்த இரத்தத்துடைய அந்த இரத்தம் அந்த நெருப்பில் விழுந்து கொண்டு அந்த நெருப்பே அணைந்து விடுமாம். அந்த அளவிற்கு ஹப்பாபை கஷ்டப்படுத்தினார்களா. ஹப்பாபிடம் ஒரே ஒரு வாக்கை தான் கூறினார்கள், ஹப்பாபே, நீ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபி இல்லை என்று கூறிவிடு, நான் உன்னை விட்டு விடுகின்றேன் என்று கூறினார்கள். அப்பொழுதும் அந்த ஹப்பாப் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன் தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய தூதர் தான் என்று எடுத்துரைத்து கொண்டே இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். எல்லா சஹாபாக்களுக்கும் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருந்தது. அதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, நானும் அவர்களை புரிந்து கொண்டேன், அவர்களும் என்னை புரிந்து கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். கஷ்டங்கள் எல்லோருக்கும் வரத்தானே செய்யும் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறானே, நாங்கள் மரணத்தை கொடுத்து உங்களுக்கு கஷ்டத்தை தருவோம். வலனபுலுவன்னக்கும், நிச்சயமாக நாம் சோதனை செய்வோம். மரணத்தை குறித்து நாம் சோதனை செய்வோம், அல்லது பசியை வைத்து நாம் சோதனை செய்வோம், அல்லது ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து நாம் சோதனை செய்வோம். அந்த சோதனைகளுக்கெல்லாம் பொறுமையாக இருந்தால் வபஷ்ஷிரி ஸாபிரீன், நபியே, நீங்கள் அவர்களுக்கு நற்செய்தி கூறுங்கள் என்று கூறுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்களுக்கெல்லாம் சோதனை வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்கள் கூறுகின்ற வாக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், அல்லதீன யகூலுன, அவர்கள் கூறுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வந்தோம், அல்லாஹ்விடத்தில் தான் திரும்ப செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்கின்ற இந்த வாக்கை அவர்கள் கூறுவார்கள். சகோதரர்களே, நமக்கு கஷ்டங்கள் வந்திருக்கின்றது என்று சொன்னால் நாமும் அதே வாக்கை நாம் கூற வேண்டும். சஹாபாக்களுடைய வரலாற்றை எல்லாம் எடுத்து படித்து பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு நம் எல்லோருக்கும் தெரிந்த சஹாபா. மக்காவில் பணக்காரரில் ஒரு பணக்காரரான முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு காலையில் ஒரு ஆடையை அணிந்தால் அந்த ஆடையை மாலையில் அணிய மாட்டாராம். சுப்ஹானல்லாஹ். மாலையில் ஒரு ஆடையை அணிந்தால் அந்த ஆடையை காலையில் அணிய மாட்டாராம். அந்த அளவிற்கு பணக்காரனாக இருந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு
இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்கு வேண்டி, அல்லாஹ் தான் கடவுள் என்று கூறிய ஒரே காரணத்திற்கு வேண்டி, முஹம்மது தான் தூதர் என்று கூறிய ஒரே காரணத்திற்கு வேண்டி அவருடைய தாயை விட்டவர்கள் விரட்டடிக்கப்பட்டார்கள், அவருடைய குடும்பத்தை விட்டவர்கள் விரட்டடிக்கப்பட்டார்கள், அவருடைய சொத்துக்கள் அவர்களுக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டது. அவருடைய மரணத்துடைய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அபை பார்த்து கண்ணீர் விடுகின்றார்கள். முஸ்அபே, நீ இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ்ந்தாய் முஸ்அபே, அல்லாஹ்விற்காக நீ எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தாய் முஸ்அபே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய கஃன் துணியில் அவருடைய தலையை மறைத்தால் கால்கள் தெரிகின்றது, கால்களை மறைத்தால் தலை தெரிகின்றது. சுப்ஹானல்லாஹ், எப்படி வாழ்ந்த சஹாபா! காலையில் ஒரு ஆடையை அணிந்தால் மாலையில் அணிய மாட்டார், மாலையில் ஒரு ஆடையை அணிந்தால் காலையில் அணிய மாட்டார். அப்படிப்பட்ட சஹாபா அவருடைய மரணத்துடைய நேரத்தில் தலையை மறைத்தால் கால்கள் தெரிகின்றது, கால்களை மறைத்தால் தலை தெரிகின்றது. சுப்ஹானல்லாஹ், இந்த காட்சியை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். பார்க்கலாம் சகோதரர்களே, வரலாற்றில் எதற்காக அவர்கள் எல்லாம் தியாகம் செய்தார்கள்? இந்த இஸ்லாத்திற்கு வேண்டிதான். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் அதை அவர்கள் சாதனைகளாக மாற்றினார்களே. சகோதரர்களே, நமக்கும் கஷ்டங்கள் வரும், எல்லா மனிதர்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கின்றது, அதிலிருந்து யாரும் விதிவிலக்கில்லை. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு கஷ்டம்தான். எனக்கும் ஒரு கஷ்டம் இருக்கின்றது, உங்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கின்றது, அல்லது நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கின்றது, நம்மளுடைய குழந்தைகளுக்கும் கஷ்டங்கள் இருக்கின்றது. எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டத்தை வைத்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்பாமல் இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்டு விடுவான். இந்த உலகத்திலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை விட்டு விடுவான். சகோதரர்களே, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் புலம்பக்கூடிய ஒரே ஒரு மனிதனாக யாரிடம் இருக்க வேண்டும் என்றால் அது அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்க வேண்டும். கேளுங்கள், எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவானாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுல் குதுஸியில் பதிவு செய்கின்ற ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவானாம், தஹஜ்ஜுடைய நேரத்தில் முதலாவது வானத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறங்கி வந்து கேட்பானாம், என்னிடம் கேட்கக்கூடியவர்கள் யார் இருக்கின்றார்கள்? அவருடைய தேவையை தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவானாம். ஆனால் கேட்பதற்கு நாம் தயாரா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சகோதரர்களே, என்னுடைய கஷ்டங்கள் இருக்கின்றது என்று சொன்னால் பிற மனிதர்களிடத்தில் கூறினால் அந்த மனிதர்களால் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது, இல்லா பிஇذنி, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல். ஆனால் நான் என்னுடைய அல்லாஹ்விடம் கூறினால் எனக்கு எந்த காரியம் நல்லதோ அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். நான் ஆசைப்படக்கூடிய காரியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரவில்லை என்று சொன்னால் பரவாயில்லை, அந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு தீய காரியமாகத்தான் இருக்கும், அதை விட சிறந்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தருவான் என்கின்ற ஒரு நியத்து தான் சகோதரிகளே இருக்க வேண்டும். நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கின்றது, அதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரி செய்வதற்கெல்லாம் அவனுக்கு ஒரு நிமிடம் வராது. காரணம், இந்த வானங்களை எல்லாம் படைக்கக்கூடிய இந்த அல்லாஹ் இந்த வானங்களை படைத்து எந்த ஒரு தூண்களும் இல்லாமல் அதை மேலே வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த அந்த அல்லாஹ்விற்கு என்னுடைய காரியத்தை சரி செய்வதற்கு ஒரு சிறிது நேரம் வராது. சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறார், இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, ஒரு கஷ்டத்துடன் ஒரு நன்மை இருக்கின்றது, ஒரு சந்தோஷம் இருக்கின்றது என்று கூறுகிறான். ஒரு கஷ்டம் வருகின்றது என்று சொன்னால் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கின்றது என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவ்வாறு நினைத்தால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை தருவான். எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லை, வியாபாரத்தில் பெரிய மோசடி நடந்து விட்டாலும் பரவாயில்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடிவிட்டான், அது நடந்து விட்டது, இந்த பணம் போய்விட்டது என்று சொன்னால் இதைவிட சிறந்த பணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான், அல்லது அதைவிட பெரிய ஒரு பொருளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான் என்கின்ற ஒரு நியத்தை நாம் வைக்க வேண்டும். சகோதரர்களே,
குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கு என்னவெல்லாம் தேவைகள் இருக்கின்றதோ அதெல்லாம் அல்லாஹ்விடம் மண்டியிட்டு கேட்டுக்கொண்டே இருக்கலாம். சகோதரர்களே, நம்மளுடைய தேவைகளெல்லாம் இந்த நேரத்தில் தான் நாம் கேட்க முடியும். நாளை மறுமையில் அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து தா, அல்லாஹ் எனக்கு இந்த காரியத்தை தா, அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தா, என்னுடைய குடும்பத்தார்களுக்கு சொர்க்கத்தை தா என்றெல்லாம் நாளை மறுமையில் புலம்பக்கூடியவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலளிக்க மாட்டார். இந்த உலகத்தில் நம்மளுடைய பெறுகின்ற நேரம் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அவகாசம் தந்திருக்கின்றான். நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள், ஆனால் என் பக்கம் வா அடியானே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காத்து கொண்டிருக்கின்றான். எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் பரவாயில்லை, அல்லது எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்விடம் கூறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை தந்து அருள் புரிவானாக. முக்கியமாக நாம் எப்பொழுதும் கூறுகின்ற ஒரே வாக்குதான், நாம் அதிகமாக பலஸ்தீன் மக்களுக்காக நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்காக அதிகமாக துஆ செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நிச்சயமாக ஒரு நல்லதை தருவான். காரணம், எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் குழந்தைகள் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாம் அதிகமாக நம்முடைய இரவு தொழுகையிலும் நம்முடைய ஐவை தொழுகையிலும் நாம் அதிகமாக துஆ தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.